இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு மீட்டு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணின ஆகாரம், ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கின பொழுது நமக்கு திட்டம் பண்ணின ஆகாரத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆகார முறைமையை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். சகல பறவைகளுக்கும் சகல மிருகங்களுக்கும் ஏன் மனிதர்களுக்கும் கூட அவர் கொடுத்த ஆகாரம் என்ன? பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். ஆதியிலே தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்த ஆகாரம் சகல விதமான பழங்கள், கனி வகைகள், பூண்டுகள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறது. அவைகள் அவர்களுக்கு விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒரு செழிப்பான ஒரு ஆகாரத்தினால் மனிதனை அன்றைக்கு போஷித்ததை இந்த பகுதியிலிருந்து நாம் காண முடிகிறது. ஃபுல்லா இலைக்கறி உணவு என்று சொல்லுகிற இந்த வெஜிடேரியன் ஃபுட், இதுதான் தேவன் நமக்கு ஆதியிலே ஆசீர்வதித்து கொடுத்த உணவு. ஆனால் இந்த உணவு பழக்கம் எப்படியாக மாறிவிட்டது காலப்போக்கிலே? ஆண்டவர் விளக்கின, நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விளக்கின அந்த கனியை மனிதன் பறித்து புசித்ததினாலே பாவம் வந்தது. அதன் பின்பதாக பாவம் மிகவும் பெருக தொடங்கின போது தேவனாகிய கர்த்தர் பூமி முழுவதையும் அழிக்க சித்தமாகிறார். அப்பொழுது நோவா என்கிற மனிதனை அவர் தெரிந்தெடுத்து பேழை ஆயத்தம் பண்ணும்படியாக சொல்லி சகல விதமாக தான் படைத்த அத்தனை மிருக ஜீவன்களிலும் ஜோடு ஜோடியாக பேழைக்கு உட்படும்படி செய்து அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆகாரத்தை சேகரித்து வைக்கும்படியாய் சொல்லுகிறார். இந்த நாட்கள் வரைக்கும் இந்த வெஜிடேரியன் உணவு தான் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லாருக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரமா இருந்திருக்கிறது. ஆனால் அந்த நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து வெள்ளம் பெருக்கெடுக்க தொடங்கின பொழுது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் ஆகாய விரிவுக்கு மேலாக தண்ணீரை வைத்திருந்தார். பூமியிலே தண்ணீரை எல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து அதை சமுத்திரம் என்று பெயரிட்டு வைத்திருந்தார். அப்படியானால் ஆகாய விரிவுக்கு மேலே இருந்த தண்ணீர் இன்னும் மழையாக பெய்தது இல்லை. நோவாவுடைய காலத்திற்கு அப்புறம்தான் வானத்திலிருந்து மழையாக பெய்கிறது. அது வரைக்கும் பூமியிலிருந்து பனி பெய்துதான் விருட்சங்களை, கனி விருட்சங்களை, மரஞ்செடி கொடிகளை எல்லாம் வளர்த்தது என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படியானால் அது வரைக்கும் இந்த ஆகாரம் மனிதனுக்கு மிகவும் போதுமானதாக இருந்தது. அதன் பின்பு ஆகாய விரிவு, ஆகாய மதகுகள் திறவுண்டு மழை பெய்தது பிற்பாடு சூரியனிடத்திலிருந்து வந்த கதிர்கள் அது அந்த அப்போ இருந்து நீர்த்து விலைகள் வழியாக கடந்து வந்தது. இப்போ டைரக்டா சன்லைட் நமக்கு வருது. அப்போ அது நிமித்தமா ஏற்படக்கூடிய சில ஆபத்துகள், அதன் பின்பதாக இந்த உணவு பழக்க வழக்கங்களிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. அதற்கு அப்புறம்தான் எல்லாருமே நான் வெஜிடேரியனாக மாறி போனதை நாம் காண முடியும். ஆனால் தேவன் நமக்கு ஆரம்பத்திலே படைத்து நாம் மகிழ்ந்திருக்கும்படி நமக்கு கொடுத்த ஆகாரம் காய்கறிகள், பழங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கும் காய்கறி உணவு உண்றவங்க ரொம்ப ஞாபக சக்தி இருக்குமா, நோய் வாய்ப்படுற ரிஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கம்மியா, பிபி, சுகர், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வந்து காய்கறி உணவு எடுத்துக்கொள்றவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மி, குறைவு என்று சொல்லி மருத்துவத்துறையில் உள்ளவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே இப்போது ஃபுல்லாகவே அதையும் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து சாப்பிட பழகிட்டோம். தேவனும் நமக்கு அதற்கு பின்பதாக இந்த உணவை நமக்கு அனுமதித்து விட்டார். நாம் சாப்பிட்டு நம்முடைய சரீரம் எப்படி பலப்பட்டு கொள்ள வேண்டுமோ, ஏனென்றால் நோவாவின் காலத்திற்கு அப்புறம் சீதோஷ்ண நிலைகள் எல்லாமே மாறிவிட்டபடினாலே தேவன் நம்மை போஷிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து விட்டார் என்று சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், கிராமத்து ஜனங்கள் கிராமத்திலே அந்த நாட்களிலே வயல்
வயல்வெளிகளிலே போய் எங்க பாட்டி அந்த காலங்களில் எல்லாம் நினைவு கூற முடிகிறது. அந்த கடலை அந்த செடியிலிருந்து பறித்து உண்டது, பயிர்கள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அவங்க எல்லாம் நேரடியாகவே வயல்களில் போய் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த பேர் கூட நமக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. அந்த சின்ன சின்ன ஒரு புட்டு முருங்கை பழம்னு ஒன்று சொல்லுவாங்க, சொடக்கு தக்காளின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் இருக்கிற சுவையெல்லாம் அவ்வளோ ஒரு சுவை, ப்ளஸ் அது எல்லாமே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்முடைய ஆரோக்கியமான சரீரத்துக்கும் மிகவும் தேவையான அவசியமான சத்துக்களை அது கொண்டதாக அது இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலைகளிலே வளர்றவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இன்னைக்கும் நாங்கள் நேரடியாக கிளாஸ்ல வகுப்பறையில பார்க்கும் பொழுது கிராமத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் கண் பார்வை நல்ல தெளிவுள்ளவர்களாக, மற்றும் சிட்டி சைட்லேயே வளர்ற பிள்ளைங்க சீக்கிரத்தில் அதில் குறைவுகளை காண்கிறவர்களாக பார்க்க முடியும். நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக கிராமத்து பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இயற்கை உணவு அவர்களுக்கு அப்படியாய் தேவன் ஆசீர்வதித்த உணவு. ஒரு முறை ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் கொஞ்ச நாள் என் ஹஸ்பண்டுக்கு அந்த சமைச்ச உணவு பொரிச்ச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பழங்கள் மற்ற இயற்கை உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ காஸ்ட்லி பாருங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உணவு, அதனால தான் இன்னைக்கு அதுக்கு பயங்கர டிமாண்டாக இருக்குது, பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டதை நான் நினைவு கூற முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த உணவு இயற்கையாக இப்படி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பழக்கங்கள் அதுக்காக நீங்கள் எல்லாம் உடனே வெஜிடேரியனுக்கு மாறிடுங்கன்னு நான் சொல்லலை. தேவன் அதற்கு பிற்பாடாக நம்முடைய போஷாக்குக்காக தேவன் அவற்றையும் அனுமதித்தார். விருந்து கொண்டாட்டங்களிலே கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது, பலி விருந்துகளிலே காளைகள் பலியிடப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பொரித்த மீன் துண்டுகளை, தணலில சுடப்பட்ட மீன்கள், அப்பங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை போஷித்தார் என்று சொல்லி எல்லாம் நாம் வேதாகமத்தில் சம்பவங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம இந்த இயற்கை ஆகாரத்தை நாம் இழந்து போனதை, இந்த ஆதியாகமத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க இப்பொழுது முடியாதபடி தேவன் அதை கேருபீன்களால் அதை அடைத்து வைத்தார். வீசுகிற சுடரொளி பட்டயத்தை வைத்து அதை காவல் வைத்து விட்டார். நாம் அதை புசிக்க முடியவில்லை. ஆனால் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் அங்கு இருந்தது என்று சொல்லி கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உடையவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த கனிகளை உணவாக உண்கிற இந்த ஆசீர்வாதம் வெளிப்படுத்தலிலே கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் தகுதியுடையவர்கள் ஆகும்படி, இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோமானால் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யமாகிய அவருடைய நகரத்திற்குள் பிரவேசித்து அங்கே அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிற அந்த விதவிதமான கனிகளை நாம் சுவைத்து மகிழ முடியும். மறுபடியும் அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் இந்த நாளிலே நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது. இந்த தகுதியை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதியிலே படைத்து கொடுத்த திட்டம் பண்ணியிருந்த ஆகாரத்தை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது எத்தனை அது மேன்மையானது ஆண்டவரே. அப்பா, அது எத்தனை சந்தோஷமானது ஆண்டவரே. அதை சமைக்க வேண்டியதில்லை, அதுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை ஆண்டவரே. அதை நேரடியாக பறித்து அதை சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருந்தீர் ஆண்டவரே. ஆனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் மாற்றி போட்டது நிமித்தமாக நாங்கள் இழந்து போனதை
கர்த்தாவே நீர் மறுபடியுமாக இந்த உலகத்திலே வந்து சிலுவையில எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எங்களுக்காக ரத்த சிந்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே தகப்பனே, இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் ரட்சகரை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்களாக மறுபடியுமாக நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உம்முடைய நகரத்தின் சந்தோஷத்திற்குள், அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள் எங்களை அழைத்து சென்று ஆண்டவரே மறுபடியும் அந்த கனிகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை நீர் எங்களுக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இதற்கு தகுதியற்றவர்களா இன்னுமே அறியாதவர்களா இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பிள்ளைகளாக நீர் சுதந்திரராக மாற்றிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய கனிகளின் சந்தோஷத்திற்குரியவர்களா எங்களை மாற்றுவீராக. அதன் மேல் அதிகாரமுடையவர்களா இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை